உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன மன்னிச்சிருங்கக்கா. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நான் செய்ய மாட்டேன்க்கா. சாரிக்கா. என்னது மன்னிக்கிறதா? உன்னெல்லாம் மன்னிச்சேன்னு வச்சுக்கோயேன், அந்த கடவுள் கூட என்ன மன்னிக்க மாட்டான். உனக்கும் உன்னை இந்த வேலைய செய்ய சொன்னவங்களுக்கும் நாளைக்கு காலையில இருக்குடி கச்சேரி. ராணி, இந்த விஷயம்லாம் நேத்ராவுக்கு தெரிஞ்சா சாட்சியை கலைச்சிருவாளே. அவளே கூட இவங்க எல்லாரையும் நைட்டோட நைட்டா எங்கேயாவது கடத்தி கொண்டு போய் வச்சுட்டா நாம என்ன பண்றது? தாத்தா, இப்ப சீனே அது இல்ல. நீங்களே பாருங்க. ஸ்வீட் அசோசியேஷன் மெம்பருங்க எல்லாருக்கும் நேத்ரா பேசின ஆடியோவை வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டேன். அத்தை, நேத்ராக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி அவங்கள கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது தலைமறைவா இருக்க சொல்லலாம். நான் போய் ஃபோன் பண்ணிட்டு வரேன். பொம்மி அக்காவை கொன்னவங்களை பத்தின உண்மை தெரிய வரும்னு ஜான்சி மேடம் சொன்னாங்கல்ல. ஆனா இப்போ வேற ஒண்ணு நந்துகுது. பாருமா ராணி, அந்த நேத்ரா பணத்தோட எங்கேயா ஓடி போயிட்டாலும் கேட்கலான்னு வந்தேன். ஆனா நீ என்னடா சீனே வேறன்னு சொல்ற? அத்தை, நேத்ராவோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஐயோ, சுவிட்ச் ஆஃபா? நேத்ரா எஸ்கேப் ஆயிட்டாங்க போல இருக்கு. வா வா. ஐயோ, அங்க பாருமா. நேத்ரா, நான் தான் சொன்னனே சீனே வேறன்னு. விடிற வரைக்கும் வச்சிருந்தா தப்பிச்சு ஓடினாலும் ஓடிடுவான்னு நைட்டோட நைட்டா ஜான்சி மேடத்துக்கு போனை போட்டு நம்ம சைட்ல இருந்து ஒரு கேஸ கொடுத்து அவங்க கண்ட்ரோலுக்கு கேஸ கொண்டாந்து அரெஸ்ட் பண்ண வச்சிட்டேன். சொன்ன கேட்டீங்களா? இந்த ராணி தான் மாஸ்டர் பிளான் பண்ணிருக்கா. ஏன் நேத்ரா, என் பேரன் உனக்கு என்ன கெடுதல் பண்ணா? இல்ல நான் தான் உனக்கு என்ன கெடுதல் பண்ண? எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ண? அசோசியேஷன் எலெக்ஷன்ல அவ்வளவு அடிபட்டு உனக்கு புத்தி வரல? ஏங்க, இந்த மாதிரி ஜென்மத்துக்கெல்லாம் ஏதுங்க புத்தி? தொழில் போட்டினா தொழில போட்டி போடணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி சீப்பான வேலையெல்லாம் பண்ணாதீங்க. நீங்களும் ஒரு பொம்பளையா? என்ன, நான் சொன்னதை நம்பி காலையில போலீஸ் வரும்னு நினைச்சு நிந்தியா? ஐயோ, அப்பவே நான் போலீஸ்க்கு போன் பண்ணிட்டு தான் உன்னை பார்க்கவே வந்தேன். சித்தார்த், நான் இந்த கேஸ பத்தி கமிஷனர் கிட்ட பேசிட்டேன். அவர் ஸ்டேஷன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பணத்தை உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லிட்டாரு. ஓகே. இந்த மாதிரி ஆளுங்களும் இந்த உலகத்துல இருக்காங்க. அதனால நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும் சித்தார்த். வர சித்தார்த். Thank you, ma'am. ஏய், போ, கூட்டிட்டு போங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.